ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் சார்ட் பேப்பரில் இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி கூட பின்னுற ஒயரில் ஸ்டார்லாம் செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இது கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா, அதனால இந்த மாதிரி விதவிதமான ஸ்டார்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்களே இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார்ட் பேப்பரில் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டார் செய்யறதுக்கு நமக்கு 5 கோன் தேவைப்படும். இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ஸை ரெக்டாங்கிளில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய சார்ட் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ நான் ஒரு சார்ட்டை 4 மடித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் 5வது கோனுக்கு வேறு ஒரு சார்ட் பேப்பர்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 5 பேப்பர் இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெக்டாங்கிளில் இருக்கிற இந்த பேப்பரை ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பக்கத்தை இந்த மாதிரி மடித்து நைஃப் இல்லைனா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நமக்கு சார்ட் பேப்பர் வந்துட்டு ஸ்கொயராக வந்துடும். இப்போ ஸ்கொயராக இருக்கிற இந்த பேப்பரை கோன் ஷேப்பில் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே சென்டரில் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தை இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உள் பக்கமாக வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்தாதான் நம்மளால் க்ளூ போட்டு ஒட்ட முடியும். ஓகே, இப்போது க்ளூ போட்டு இந்த பக்கத்தை ஒட்டிடலாம். ரொம்ப அதிகமாக க்ளூ போடாதீங்க, அப்புறம் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே, இப்போ இதே மாதிரி 5 கோனையும் செஞ்சுக்கணும். இப்போ செஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற பேப்பரோட இது ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 5 கோனையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ 5 கோனையும் எப்படி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு. இப்போது இது நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் கார்னரில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிட போகிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிடலாம் சிசர் வச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து 2 பக்கமும் இந்த கோன் வந்துட்டு ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல், அப்போ தான் கோன் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே சென்டரில் இங்கே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே மார்க் வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு கோடு போட போகிறோம். இது ஏன் இந்த மாதிரி நம்ம ஸ்கேலில் கோடு போடுறோன்னா, இதில் தான் நம்ம கோனை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். அப்புறம் சென்டரில் மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். இந்த கோடு போட்ட அளவு வச்சு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த பேப்பரை லைட்டாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்தளவுக்கு இப்படி மடிக்கணும். 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுட்டு நைஃப் இல்லைனா சிசர் வச்சு இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இதை ஏன் கட் பண்ணுறோன்னு நான் கோன் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தையும் கட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் எல்லா கோன்லேயும் பண்ணணும். ஓகே, இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தை கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கோன் வந்துட்டு ஒன்றோட ஒன்று நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே 5 கோனையும் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு கோனோட இன்னொரு கோனை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கோன் மேலே இன்னொரு கோன் எடுத்திருக்கேன். 2 கோன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே மடித்தோம் இல்லையா, இந்த மடிப்பில் இந்த க்ளூவை வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய க்ளூ சேர்த்துறாதீங்க, அப்புறம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதே மாதிரி இந்த கோனில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ புரியுதா, ஒரு பக்கத்தை ஏன் நம்ம கட் பண்ணோம், ஒரு பக்கத்தை இந்த மாதிரி சும்மா மடித்தோன்னு. இப்போது மேலே இருக்கிற கோனில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கத்தில் இதை நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் 5 கோனையும் ஒட்ட போகிறோம். இந்த கோனை ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக செய்யுங்க. ஏன்னா க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கார்னர்லாம் கிழிஞ்சிரும். ஏன்னா க்ளூ கொஞ்சம் ஈரமாக இருக்கும், சார்ட் பேப்பர் இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ஒட்டுங்க. ஒரு கோன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது காஞ்சிருச்சு. சீக்கிரமாக இந்த ஸ்டார் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் ஈரமாக இருக்கும் போதே நீங்கள் மேலே ஒட்டினீங்கன்னா முதல்ல ஒட்டின அந்த கோன் வந்துட்டு கிழிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போது இன்னொரு கோன் எப்படி ஒரு முறை ஒட்டுறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போது இந்த மடித்த பக்கத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணணும்.
க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த மேலே இந்த கோனை வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 5 கோனையும் ஒட்டணும். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 5 கோனையும் ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல் போட்டால் தான் நீங்கள் பல்ப் போடும்போது அந்த ஒளி வந்துட்டு வெளியே நமக்கு தெரியும். இந்த மாதிரி ரவுண்ட் பஞ்சிங் மிஷின் வச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்டார் மாதிரியே கூட இந்த பஞ்சிங் மிஷின் இருக்குது. அதை கூட நீங்கள் ஸ்டார் மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் டிசைனாகவும் போட்டுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 ரவுண்டு சார்ட் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டாரில் உள் பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி ஒன்று ஒட்டிடுங்க. இப்போ இன்னொரு ரவுண்ட் சார்ட் பேப்பரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டாரோட இந்த பக்கத்தில் உள் பக்கத்தில் ஓட்டணும். இது ஏன்னாக்கா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நூல் போட்டு கட்ட போகிறோம் இந்த ஸ்டாரை. இந்த சிங்கிள் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் பேப்பர் கிழிஞ்சு வந்துடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கிழியாது. அதனால தான் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம ஓட்டினது. இப்போ 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டாச்சு. ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ ஒரு நூல் வச்சு நம்ம கட்டிட வேண்டியது தான். ஸ்டார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கத்தில் இந்த சார்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே வெளி பக்கமாக மடிஞ்சிருக்கு இல்லையா, இதை உள் பக்கத்தில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சார்ட் பேப்பரில் இன்றைக்கி ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.